Praise the Lord, my brothers and sisters. கர்த்தராகிய பரிசுத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நம்மை 11 மாதம் கிருபையாக பாதுகாத்து வழிநடத்தியிருக்கிறார். அதற்கு நம்ம ஸ்தோத்திரம் சொல்வோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு புதிய மாதத்துக்கான கிருபை செய்திருக்கிறார். முக்கியமாக இந்த வருடத்தின் கடைசி மாதம். அநேக காரியத்தை குறித்து நீங்க யோசித்து கொண்டிருக்கலாம். என்ன பண்ணணும், என்ன வாங்கலாம், எது பண்ணலாம், கிறிஸ்மஸ் இருக்கே இந்த மந்த். So you might be preparing for many things, but today's prayer, இன்றைய ஜெபம், ஒரு வசனத்தை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போறோம். வாங்க ஜெபிக்கலாம். அன்பின் பரம தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த புதிய மாதத்துக்கான கிருபை செய்ததுக்காக நன்றி. உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. வானம் உங்க சிங்காசனம், பூமி உங்க பாதபடிக்காக. ஸ்தோத்திரம் அப்பா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். 11 மாதம் போக்கிலும் வரத்திலும் எங்களை பாதுகாத்து ஆலோசனை சொல்லி வழிநடத்தி, குடும்ப காரியங்கள், ஊழியம், தொழில், வேலை எதுவாக இருந்தாலும் எல்லா தீமையிலிருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்த இயேசுவே, உமக்கே எல்லாம் துதிகான மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போ எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். 1 Thessalonians 5th chapter 17th verse. Pray continually. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். நன்றி பிதாவே, இந்த வசனத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இதை கேட்கிற எங்கள் வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் ஜெப ஆவியினால் நிரப்புவீராக இயேசுவின் நாமத்தினால். கர்த்தாவே, 11 மாதம் யாரெல்லாம் கர்த்தாவே உங்ககிட்ட பேசவில்லையோ, ஜெபம் பண்ணவில்லையோ, அவர்களை இப்பொழுது உணர்த்தி ஜெபிக்க கிருபை செய்யுங்க. இந்த மாதத்துல இருந்து நான் கர்த்தரிடம் ஜெபம் பண்ணுவேன், வேதத்தை தியானிப்பேன்ற ஒரு பாரத்தை தாங்க இயேசுவே. உங்ககிட்ட நாங்க நெருங்கதாப்பா. உங்க சித்தம், உங்க திட்டத்தை புரிந்து இந்த உலகத்துல நாங்க வாழ முடியும். உலக மனிதர்களுக்கும் எங்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. வெளிச்சத்தின் பிள்ளைகள், வெளிச்சத்தை வீசுகிறவர்களாக நாங்க இருக்க வேண்டும் ஐயா. அதற்கு எங்களை தகுதிப்படுத்துங்க, உருவாக்குங்க. ஜெபிக்கிற கிருபைகள் தாங்க. அழிந்து போற ஆத்மாக்காக இன்னும் சுவிசேஷன் யார்கிட்ட போய் சொல்லணும் அப்படின்ற ஒரு பாரத்தை கொடுங்க ஐயா. இந்த கிறிஸ்துமஸ் மாதத்துல கர்த்தாவே, அவர்கள் பிறருக்கு உதவுற பிள்ளைகளாக, சுவிசேஷத்தை சொல்ல பாத்திரவன்களாக அவர்களை நீங்க பாரப்படுத்தி தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம். இதை கேட்கிற யாராக இருந்தாலும் அவர்களை தொட்டு நீங்க ஆளுகை செய்வீராக. பரிசுத்த ஆவியானவரே, இடைப்படுவீராக. ஜெப கிருபையில் நான் நிரப்பி அவர்கள் உமக்கு சாட்சிகளாக நிற்க கிருபை செய்யுங்க தகப்பனே. உடைய வருகை சமீபமா இருக்க ஐயா. சுவிசேஷம் நாங்க சொல்ல வேண்டும், அதற்கு எங்களை வழி நடத்தி தருவீராக. யார்கிட்ட நாங்க போய் சொல்லணுமோ அதை சொல்ல எங்களை வழி நடத்துங்க அப்பா. பாரப்படுத்தி எங்களை வழி நடத்துங்க. உம்முடைய சீஷர்களாக, உம்முடைய பிள்ளைகளாக, சாட்சியின் பாத்திரவன்களாக இந்த உலகத்தை நிலையிருக்க நீங்க கிருபை செய்யுமாறு இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு காரியத்திலும், எங்க குடும்ப காரியத்திலும், பிள்ளைகள் வாழ்க்கையிலும், தொழில், ஊழியம், வேலை எதுவாக இருந்தாலும் இரத்த கோட்டைகள் மூடிமறைத்து ஆளுகை செய்யுங்க. உங்க காரம் முன்னும் பின்னுமாக இருப்பதாக. தேவ தூதர்களால் பாதுகாத்து வழி நடத்துங்க. ஆவிக்குரிய அனுபவங்கள் எங்களுக்கு தாங்க அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you, my brothers and sisters. Have a blessed month. Thank you.